காமெடி, எமோஷன், பலபலன்னு அழற சீரியல்ஸ காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் போட்டு தாக்கிட்டே இருக்காங்க. எந்த சேனல்ல திறந்தாலும் இதான் கதை. ஆனா ஏதாவது ஒரு ஷோல மக்கள் தங்களோட துக்கம், வருத்தம், சந்தோஷம் இதெல்லாம் ஷேர் பண்றாங்களா? அதெல்லாம் ஷேர் பண்ற ஒரே ஒரு ஷோனா அது நம்ம சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிட் தான். கொஞ்சம் லென்த்தா சொல்லணும்னா SOS சீசன் 3. இந்த ஷோல 3 சக்திகள் சேர்ந்து களமிறங்கி இருக்கும். ஒண்ணுன்னா இன்னொன்னு சயின்ஸ், மூணாவது ஸ்டூபிட். பழைய ஆளுங்களுக்குலாம் தெரியும், புதுசா வந்தவங்களுக்காக சொல்றேன். இது சயின்ஸ சொல்லி கொடுக்கிற ஷோ. விழுந்து விழுந்தும் சொல்லி தருவோம், குதிச்சு குதிச்சும் சொல்லி தருவோம், மத்தவங்களை பிடிச்சு தள்ளி விட்டு சொல்லி தருவோம். நீங்க புடுங்குற ஆணி எல்லாமே வேண்டாத ஆணிதான். இதுல பொறுப்பா இல்லாம குரூப்பா சேர்ந்து சொதப்புறவங்கள இருக்காங்க, வெறுப்ப காட்டாம நெருப்போட பொறுப்பா இருக்கவங்கள இருக்காங்க. திடீர் திடீர்னு சாயுதான், திடீர் திடீர்னு உழுதான், பறக்கும் போது கூட காலை விரிச்சு பப்பரப்பேன்னு பரப்பிக்கிட்டு தான் விழுவாராம். 5 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போனோம், எவ்வளவு டிராவல் பண்ணாலும் போய் சேர முடியலையே. அறிவியல் தெரியாம எந்த வேலையை செஞ்சாலும் அது நம்மள பொரியலாக்கி தாறுமாறு தக்காளி சோறு ஆக்கிடும். அதனால ரிப்பீட்லயும் இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் நீங்க சயின்ஸ கத்துக்கிட்டு அப்பீட் ஆகாம இருப்பீங்க. இதுதான் காட்டுல இருக்கிற மிருகங்கள் ஏதாவது மனுஷனை காப்பி அடிச்சு பாத்திருக்கீங்களா? ஆனா நாம மட்டும் எங்க மிருகங்களை பார்த்து காப்பி அடிச்சுக்கிட்டே இருக்கோம். கோவம் வந்தா உரு குரங்கு மாதிரி வச்சுக்கிறோம், புலி மாதிரி அடியில இருந்து உருமுறோம். வர வர சினிமாவுக்கு கூட மிருகங்கள் பேரை தான் டைட்டிலா வைக்கிறோம். சரி, அவங்க தான் பேர் வைக்கிறாங்க, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இவங்க என்ன அமக்கலம் பண்றாங்க பாருங்க. என்னடா இது குரங்கு மாதிரி தாவறாங்களேன்னு பாக்குறீங்களா? இதுக்கு பேர் தாங்க ஜிம்னாஸ்டிக். இப்படி தாவறதுக்கு ஒரு டேலண்ட் வேணும். இதுக்கு பேர் தான் கான்வால்ட் ஜம்ப். இப்படி ஜம்ப் பண்ணி போனா சீக்கிரமா போய் சேர்ந்துடலாம் வீட்டுக்கு. மனுஷன் குரங்குல இருந்து வந்திருக்காங்கிறது உண்மையா இருக்கலாம், ஆனா நாமளும் அது மாதிரியே தாவி குதிச்சு தவறுதுல அப்பாட்டக்கரா இருக்கணும்னு அவசியம் இல்லையே. ஆனா லேண்டிங் பண்ணதுக்கு அப்புறம் கன்ஃபார்மா நம்ம குரங்காயிடும். எப்படின்னு கேக்குறீங்களா? இஞ்சி தின்ன குரங்கு மாதிரி. டேய், இப்படிலாம் குதிக்க கூடாது, முதல்ல சயின்ஸ் படிக்கடா. குரங்கு கிட்ட கத்துக்க வேண்டியது அரங்கு நிறைய இருக்குது. இப்ப நம்ம குரங்கு கிட்ட இருந்து இல்ல எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து கத்துக்கலாம். கோன்வால்ட் சரியா ஜம்ப் பண்றதுக்கு சயின்டிபிக் ரீசன்ஸ். கோன்வால்ட் ஜம்ப் பண்றதுக்கு முதல்ல வேகமா ஓடி வரணும். முன்புறம் நோக்கி குதிக்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட கோணத்துல வேகம் அதிகரிக்குது. அப்போ ஒரு சுழற்சியினால அவர் முன்னாடி இருக்கிற தடைய தாண்டாரு. அதுக்கப்புறம் அந்த சுழற்சிக்கு தன்னோட கைகளால ஜம்பர் ஒரு முடிவு கட்டுறாரு. அதுக்கப்புறம் தன்னோட முழங்கால மடக்கி நிலை தடுமாறாம கீழே இறங்குறாரு. இதுல ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மொமெண்டமும் இருக்கு. எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சா? சாபாஷ், எல்லாம் அறிவேலை ஆயிட்டீங்க. காலையும் கையையும் ஒரே நேரத்துல ஒரே மாதிரி இயக்க வேண்டியது அவசியம். இல்லனா உங்க மூக்குல அடிபட்டு நாக்குல ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியம் வந்துரும். எல்லாம் எனக்கு தெரியுங்கன்னு ஓவர் கான்பிடென்ட்டா குதிச்சிங்கன்னா இப்படிதான் ஆகும். சரியா சயின்ஸ கத்துக்கலனா என்ன ஆகும்? இவரு ரொட்டேஷன் கண்ட்ரோல சரியா கத்துக்கல, இதுதான் ஆகும். நம்மால எங்க கோட்டை விட்டாருன்னு பாக்கலாமா? இவர் நல்லாதான் ஓடி வந்தாரு, ஆனா தன்னோட கைகளை யூஸ் பண்ணி இவர் ஏற்படுத்தின சுழற்சியை இவராலேயே நிறுத்த முடியல. அதனால லேண்டிங் டிராஜடியா ஆயிடுச்சு. இவர் தலையில தேங்காய் எண்ணெய தடவி கொஞ்ச நேரம் ஓரமா உட்கார வைங்கப்பா. சட்டை போட்டது நல்லதுடா, கீழே விழுறோம். சட்டை போடாம குதிச்சா கீழே சவுண்ட் இல்லாம. டேய், வீடியோ எடுத்தியா? எடுத்துட்டேன்டா. ரீவைண்ட் பண்ணி பார்த்தா கைய கரெக்டா வச்சிருக்க, காலை கொண்டு போய் சைட்ல சொருவிட்டியடா. ஆனா தலை கீழே போனாலும் பேச்சு மட்டும் நிக்கல பாரு. ஏதோ திருவிழாவுக்கு போகணும்னு சொன்ன, இதோட முடிச்சுக்கலாமா? நீங்க மறக்க கூடாத விஷயம் மொமெண்டம் அண்ட் ரிவர்ஸ் ரொட்டேஷன். நீச்சல் அடிக்கவும் கத்துக்குங்க, அப்பதான் இந்த மாதிரி டொம்முன்னு தண்ணியில விழும்போது தப்பிக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தண்ணியில கண்டம் இருந்து நீங்க தண்ணியிலே கண்டமாயிட்டீங்கன்னா பாக்குறவங்க காண்டாயிடுவாங்கல்ல. நல்லா நசுங்கிச்சு ஓடு. எல்லாரும் பாப்கார்ன் சாப்பிட்டுருக்கோம். இப்படி ஒரு கானை கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் ஜம்ப் பண்ணி 2 கான் தாண்டறதையும் கத்துக்கணும். அந்த வித்தைக்கு பேர் தான் டபுள் கான். ஏங்கன்னு சகப்பு சட்டை போட்டு குதிக்க கூடாதுன்னு தெரியாது கண்ணு உனக்கு? சகப்பு சட்டைக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைங்க, சும்மா தாமாசுக்கு சொல்றேங்க. பிளைட்ல போயிட்டே இருந்தேன், அங்க இருந்து குதிச்சு மண்டையில அடிபட்டுருச்சு. எதிர்க்க இருக்க செவரு, நான் தாண்ட போறேன் நவரு. அவ்வளவு இருக்குதா என்கிட்ட பவரு. ஐயோ, உள்ள உண்டியல் சத்தம்லாம் கேக்குது. அண்ணன் கங்காரு மாதிரி ஒவ்வொரு சிவரா குதிச்சதெல்லாம் ஓகே, ஆனா எண்டுல மொமெண்டம் அதிகமாயிடுச்சே, அதான் உண்டியல் சத்தம். என் கையில குட்டியா இருக்கு பாருங்க, இது பியர் பாங் கேம்ல விளையாடுற பால். டேபிள்ல நிறைய பியர் கப்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சிருப்பாங்க. அதுல கரெக்டா அந்த பால தூக்கி போடணும். முதல்ல இப்போ எக்ஸ்பர்ட்ஸ் எப்படி கரெக்டா தூக்கி போடுறாங்கன்னு பாக்கலாமா? பாக்குறதுக்கு என்ன கிர்கான்னு இருக்கு பாருங்க. பப்பரப்பான்னு காலை நீட்டிட்டு பியர் கப்ல பால போடுறதுல இருக்க செல்பா இருக்கு. பியர் கப் அடுக்கி வச்சுட்டு அதுல பால தூக்கி போட சொன்னா
கண்ட கருமத்தெல்லாம் தூக்கி போடுறீங்க. ஆஹா, ஆடா பாவி டேய், பால தூக்கி போட சொன்னா பாலு உன்ன தூக்கி போட்டுருச்சேடா. இதுதான் ஸ்லாம் டங்க். இந்த கேம் விளையாடுறவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பியர் பாங் மூவ்னு சொல்லுவாங்க. நீங்க பால தூக்கி போடுங்க, காலை தூக்கி போடுங்க, இல்ல எதை வேணா தூக்கி போடுங்க, பட் சயின்ஸை தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. ஸ்லாம் டங்க் மூவ்மெண்ட்ல உங்களோட ஸ்பீடு, சென்டர் ஆஃப் மாஸ், நீங்க குதிக்க போற ஆங்கிள பொறுத்து ஒரு வளைவான பயண பாதை செட் ஆயிடும். அந்த கோணம் எந்த அளவுக்கு உயரமா இருக்கணும்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் அந்த இடத்துலயே சாவகாசமா இருந்து ரொம்ப தூரத்தை தாண்டுற அளவுக்கு இருக்கணும். ஆனா நீங்க ஜம்ப் பண்ணி டிராவலிங்ல இருக்கும்போது உங்க உடல் எடைய புவியீர்ப்பு விசை கீழே பிடிச்சு இழுக்கும். கொஞ்சம் மிஸ் ஆனா எல்லாம் மிஸ் ஆயிடும். இப்ப மேட்டர் புரிஞ்சுதா? முதல்ல நீங்க செய்ய வேண்டியது டேபிள நோக்கி தலை தெறிக்க ஓடணும். டேபிள் வர்றதுக்கு முன்னாடி குதிக்கணும். வந்த பிறகு எங்க குதிக்கிறது? இன்னைக்கு வாட்ஸ்அப்ல போடுறதுக்கு வீடியோ கிடைச்சிருச்சுடா. குதிக்கிறதுக்கு ஒரு கோணம் வேணும். கோணமானையா போய் குதிச்சா இப்படித்தான் கூல் ட்ரிங்க்ஸ் பொங்கிடும். இப்ப புரிஞ்சுது. வழுக்கி விட்டது வெளியே இருந்த தண்ணி இல்ல, அண்ணனுக்கு உள்ள இருந்த தண்ணி தான். இப்ப மொத்த தண்ணியும் போச்சா? ஆண்டவன் படைச்சா, எங்கிட்ட கொடுத்தா, அனுபவி ராஜான்னு அனுப்பி வச்சா. என்ன அனுபவி ராஜா? ரொம்ப அனுபவிச்சிட்டார். டேய், இவன் உழம்போதே பக்கத்து வீட்டுக்கு ஒரு சுரங்க பாதையை கடிச்சு கொதறி வச்சிருக்காயா. சின்ன பசங்க தான் ஸ்டூபிடிட்டி எல்லாம் பண்ணுவீங்களா? வயசானாலும் நாங்களும் சூப்பரா ஸ்டூபிடிட்டி எல்லாம் பண்ணுவோம்டா அப்படின்றாரு இவரு. இவர் என்ன பண்ணிருக்காருன்னு பாக்கலாம். இவர் உயர துள்ளி குதிக்கிறதுக்கு பாராபோலிக் ஆங்கிள்லாம் கரெக்டா பண்ணிருக்காரு. ஆனா சென்டர்ல லேண்டிங் பண்ண கோட்டை விட்டாரே. விளைவு ஒரு நல்ல டேபிள் டபார்னு ரெண்டா உடைஞ்சு போச்சு. இந்த ஷோவை பாக்குறவங்க எகிரி குதிங்க, ஆனா டேபிள உடைக்காம குதிங்க. அதாவது ஜம்ப் பண்ண பொருத்தமான பாராபோலாவுக்கு உயரமா குதிக்கிறது அவசியம். பட் அதுக்கான விலையையும் கொடுத்தாகணுமே. ஆமா, ஒரு அடி தூரத்துல இருந்து நீங்க பண்ற ஸ்லாம் டங்க்ல வாங்குற அடியை விட 4 அடி தூரத்துல இருந்து பண்ற ஸ்லாம் டங்க்ல அடி ஓவரா விழும். அப்ப நீங்க தூரத்துல இருந்து ஓடி வந்து குதிச்சீங்கன்னா எந்த அளவுக்கு வீங்கன்னு பாக்கலாமா? ஃப்ரெண்டுங்க கும்பலா இருந்தா அதுல ஒருத்தர் இருப்பான், அவனை மட்டும் நம்பவே கூடாது. பார்ட்டின்னு கூப்பிட்டு வந்துட்டீங்க, அவ்வளவுதான், குரங்கு மாதிரி ஆயிடுவான். நண்பர்களே, நம்ம டேபிள் டங்க் பண்றதுக்கு ஒரு பெரிய டேபிள் வேணும். ஆனா அந்த டேபிள் துணி மாதிரி மடிக்கிற டேபிளான்னு பார்த்துட்டு குதிங்கப்பா. கராத்தே மாஸ்டர் போல இருக்கு. டம்ளருக்கு தான் குறி வச்சாரு, ஆனா பாடி வெயிட்ல டேபிளே ஜூஸ் ஆயிடுச்சு. லீவ் அன்னைக்கு ஜாலியா டவுசரை மாட்டிக்கிட்டு போட்ல தண்ணில போற இவரு வரமாட்டான்டான்னு சொன்னவரை கயிறுல கட்டி தண்ணியில கூட்டு போறாரு. இந்த டவுசர் பாண்டிக்கு என்னாச்சோ, அந்த டவுசர் பாண்டிக்கு என்னாச்சோ, பிரேக் அப்புறம் பார்க்கலாம். வெல்கம் பேக். பின்னாடி கயிறுல கட்டி கூட்டு வரவரு வீட்டுல தூங்கிட்டு தான் இருந்தாரு. அவரை வலுக்கட்டாயமா கூட்டு வந்திருக்காங்க. உங்க கூட எல்லாம் வரமாட்டேன்டான்னு சொன்னவரு ஸ்பீடா பின்னாடி வந்தவரு போட்டு ஒரு ஆங்கிள் திரும்பும் போது சைட்ல வந்து ஒட்டிக்கிட்டாரையா. டேய், அவனை எங்கேயுமே காணடா. இங்க நடந்தது சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்க்கான சயின்ஸ். அதுக்கு காரணம் இந்த கயிறோட டென்ஷன், அதாவது இறுக்க விசை. இதனால அந்த ஸ்கிம் போர்டர் ஒரு சுற்று விசையில வேகம் எடுத்தாரு. அந்த நேரம் பார்த்து நம்ம ஆளு போட்டை ரைட்ல திருப்பினாரா. இவர் பண்ண தப்புக்கு அவர் தண்ணி குடிக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ஆஹா, போட்ல மோதனவன் போட்டுக்குள்ளேயே போயிட்டான் போல இருக்கே. டேய், அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கடா. எக்ஸசைஸ் பாலால நிறைய பலன் இருக்கான். சமீப காலமா டாக்டர்ஸ் கூட இந்த பால் விளையாடுங்கன்றாங்களாம். பாடியை டோன் பண்றதுக்கு, சரியான போஸ்டருக்கு. இதை தவிர பிரெக்னெண்டா இருக்கிற லேடிஸ் இது யூஸ் பண்ணா நல்லதுன்னு டாக்டர்ஸ் ரெக்கமெண்ட் பண்றாங்களாம். ஆனா இதே பாலை வச்சு இப்படிலாம் ஆடுறதுக்கு யார் சொல்லித்தராங்கன்னு கண்டுபிடிக்கணும். முதல்ல மண்ணுக்குள்ள தோண்டி பாலை புதைச்சி வச்சுட்டு அதுல ஏறி குதிக்கிறானுங்க பயப்புள்ளைங்க. இந்த பாலை வச்சு இப்படி கூட யூஸ் பண்ணலான்னு கத்து கொடுக்கறானுங்க. ஆஹா, என்னமா குதிக்கிறாயா. பாக்குறதுக்கு ஈஸியா இருக்குல்ல? இதெல்லாம் ஒரு மேட்டரான்னு தோணும். நாங்களாம் ஈஸியா பண்ணுவோமையா? அவ்வளவு ஆணவமெல்லாம் சொல்லக்கூடாது. இவன் பண்றானேன்னு நீ பண்ணினா என்ன ஆகுன்னு பாரு. எலாஸ்டிக் பால வச்சு ஏடா கூடமா குதிச்சீங்கன்னா எத்தனை இடத்துல அடிபடும்னு லிஸ்ட் போட முடியாது. என்ன காரணம்னா எலாஸ்டிக் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ். அதாவது இந்த மாதிரி பிம்பான்சியா இருக்கிற ரப்பரை பச்சாக்குன்னு அமுத்தி அதை புஸ்கான்னு விட்டா
நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜியை கொடுத்து அது மேல ஏறி நின்னு அமுக்குனீங்களோ அதே அளவுக்கு எனர்ஜியோட இந்த பந்தும் குதிக்கும். சின்ன பால்ல சின்ன அடி விழும், பெரிய பால்ல பெரிய அடி விழும். அதான் சயின்ஸ். ஃப்ரண்ட் ஃபிளிப்க்கு உங்க பக்கத்துல இருக்கிற பால் மேல குதிக்கணும். ஒருவேளை பாலோட எலாஸ்டிக் ரெஸ்டோரிங் ஃபோர்ஸ் உங்க சென்டர் ஆஃப் மாஸ்க்கு நேர் எதிரா செயல்படலனா நீங்க முன்புறம் நோக்கி ரொட்டேட் ஆகி சூப்பரா வந்து நிக்கலாம். இதே மாதிரி பேக் ஃபிளிப் பண்றதுக்கு நீங்க பாலோட மைய பகுதியில வந்து நிக்கணும். அப்பதான் மேக்ஸிமம் உயரம் எழும்ப முடியும். அதே சமயம் கால்களை உயர்த்தி பின்புறமா மடக்க வேண்டியிருக்கும். அப்பதான் பத்திரமா லேண்டிங் ஆக முடியும். நீங்க எந்த அளவுக்கு ஃபோர்ஸா பால் மேல குதிக்கிறீங்களோ, எந்த அளவுக்கு கால்களை மடக்குறீங்களோ அதே அளவுக்கு ஸ்பீடா சுத்துவீங்க. ஆனா வரம்பு மீறி போயிட்டா சுத்துன்னு சுத்தி அவ்வளவுதான். புரிஞ்சுதா? முதல்ல ஃப்ரண்ட் ஃபிளிப் பார்க்கலாமா? கும்பகோணம் கோபாலி, உருளைக்கிழங்கு சாப்பிட்டு வந்து உருளக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? இப்ப பாத்தியா மூக்குல பலபலன்னு ஊத்துது. நீ பண்ண அது மேல ஜம்பு, அது பண்ணிச்சு ஊ மேல பம்பு. பைப்புல வர தண்ணி மாதிரி பாஞ்சிட்டியா, தலை குப்புறவா விழருது. எக்ஸசைஸ் பால் மேல நீங்க எந்த அளவுக்கு எனர்ஜியை செலுத்துறீங்களோ அதுல 80% திருப்பி பால் உங்க மேல செலுத்தும். கால்ல இறங்கலாம்னு நினைச்சவரு ஜட்டிய போட்டு வந்து வயிற்றிலேயே இறங்கிட்டாரு. இனிமே ஒரு சோளாப்பூரியும் கொழா புட்டும் சாப்பிட்டாதான் எல்லாம் சரியாகும். நீ கிறுக்கல் அடிச்சதுல செரிமானமே நின்னு போச்சையா. ஏய், என்னாச்சு? ஜட்டி கிழிஞ்சிருச்சா? கால்ல தான் லேண்டிங் ஆகணும். லேண்டிங் கால்ல ஆகிறது ரொம்ப முக்கியம். இவன் நல்லா பெரிய பாலா வச்சிருக்கா, கரெக்டா சுத்துவான். நல்ல வேலை மண் இருந்ததுனால மண்டை தப்பிச்சுது. இல்லனா மண்டையில இருக்க மண்ணும் தரையில இருக்க மண்ணும் மிக்ஸ் ஆயிருக்கும். டேய், நாங்க பால் இல்லாம டயர்லயே குதிப்போம்டா. இங்க இவர் பயன்படுத்தின டயர் வெறும் 40% எனர்ஜியை தான் திரும்ப தரும். எக்ஸசைஸ் பால் தர்றதை விட பாதிதான். அதனால உயரம் குறைவு, ரொட்டேஷனும் குறைவு. ஆனா வலி மட்டும் கரையவே இல்ல. ரொட்டேட் பண்ண நீ காலை கீழே வைக்கணும்னு அப்டேட் ஆகாம போயிட்டியப்பா. ஓகே, ஃப்ரண்ட் ஃபிளிப் பண்ணும்போது எப்படிலாம் அவமானப்படலாம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. இதே மாதிரி பேக் ஃபிளிப் எக்ஸ்பர்ட்டையும் பாத்துடலாமா? எக்ஸ்பர்ட் இல்லங்க, இப்போ நாம கூப்பிட போறது எக்ஸ்பர்ட்ங்கிற பேர்ல வர ஜிகிலிப்பா ஜிங்காங்கோவை. அப்பதானே நம்ம ஷோ கலகட்டம். இத வராரு பாருங்க. சரிங்க, இவர் பாடி ஃபிட்டா வச்சிருக்கிறது பார்த்தா கரெக்டா பண்ணுவார் போல இருக்கியா. ஆஹா, சிங்கு சாஞ்சிருச்சியா. பக்கத்து வீட்டு ஆண்டி எக்ஸசைஸ் பண்ண பந்த கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வந்து புதைச்சிட்டாரு. இது மேல ஏறி நின்னு வீடியோ எடுத்து ரெக்கார்ட் பிரேக் பண்ணலான்னு ஆசைப்பட்டாரு. 2 சுத்துக்கு அப்புறம் தலை மண்ண கவ்வி இவரே பிரேக் ஆயிட்டாரு. தம்பிங்களா நல்லா பாத்துங்க. மாயம் இல்ல, மந்திரம் இல்ல. உக்காந்த உடனே அன்னை எழுந்து நிப்பேன். சுத்தி இருக்கிறவங்களுக்கு இதே மாதிரி செஞ்சு காட்டு பார்க்கலாம். அண்ணே, இதெல்லாம் சாதாரண விஷயனே, இத போய் பெருசா செஞ்சு காட்டுறீங்க. தம்பி தம்பி, உலகம் முழுக்க ஒவ்வொரு வருஷமும் மோட்டார் பைக்னால லட்சக்கணக்கான பேருக்கு அடிபடுதான். நீங்க பைக்கிங்ல ஈடுபடும் போது எப்படி ப்ராப்பரா பிரேக்க போடணும்னு தெரியணும். ஆனா நம்ம ஒரு பசங்க சில பேர் இருக்காங்க, போய் மெக்கானிக் ஷெட்ல பிரேக்க புடுங்கிட்டு தான் வண்டியை ரோட்ல ஓட்டு வேண்டுறாங்க. என்னை அது ஒரே வீல்ல ஓட்டிட்டு போயிட்டு இருக்காரு. இவர் செய்யற ஸ்டண்ட்டுக்கு பேரு கேங்க்ரூ ஸ்டாப்பி. இதுல ஃப்ரண்ட் வீல்ல பிரேக் அடிச்சா பேக் வீல் மேல எழும்பி தூக்கிக்கிட்டு நிக்கும், அப்புறம் லேண்டிங். ஆனா இந்த மாதிரி ப்ராப்பரா செய்யறதுக்கு தேவைப்படுறது பயங்கர பிராக்டிஸ். அதனால முதல்ல பாப்கார்னை சாப்பிட்டுக்கிட்டு இதெல்லாம் பாருங்க. கேங்க்ரூ ஸ்டாப்பி பேர்லயே கேங்குரு இருக்குன்னு பைக்கோட ஜம்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ஒரு எலும்பு தேராது. கேக்கல, ஆம்புலன்ஸ்க்கு போன் பண்ணிட்டு வந்து செய்யுங்க. ஆனா இந்த ஸ்டண்ட் எல்லாம் செய்யாம இருக்கிறதே நல்லது. ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்டண்ட் மேன் ஓவரா சீன் போட்டானா பிரச்சனையே இல்ல. நீங்க சயின்ஸ கத்துக்கிட்டு செய்யுங்க. முதல்ல மொமெண்டம் அதிகரிக்க பைக்கோட ஸ்பீட் அதிகரிக்கணும். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் பிரேக்க அப்ளை பண்ணணும். இதனால உராய்வின் தாக்கமும் மொமெண்டமும் ஒன்னா சேர்ந்து ஒரே சமயத்துல ஃப்ரண்ட் வீல நிறுத்தி ஒரு டர்னிங் எஃபெக்ட், அதாவது ஒரு சுழற்சியை உருவாக்கும். அப்புறம் வண்டியை ஒரு பக்கமா ஸ்டேர் பண்ணா, அதாவது ஒரு பக்கமா ஓட்டுனா மொமெண்டம் அதை நேர் எதிர் திசையில திருப்போம். ஃப்ரண்ட் பிரேக்க அப்ளை பண்றதுக்கு முன்னாடி பைக்க ஒரு தடவை துள்ளி குதிக்க விடணும். இப்படி செஞ்சாதான் பின் சக்கரத்துல லேண்ட் ஆக முடியும். என்ன சொன்னதெல்லாம் தெளிவா புரிஞ்சுதா? முதல்ல நீங்க தேவைக்கு ஏத்த மாதிரி மொமெண்டமா பைக்ல உருவாக்கணும். நாங்க மொமெண்டம் கிமெண்டம் எல்லாத்தையும் உருவாக்குமையா. சாதிச்சிட்டேன், சக்சஸ். யோ, பைக்க தூக்கியா? இவரு வந்ததெல்லாம் ஓகே, ஆனா கரண்ட் கம்பியில மாட்டின காக்கா மாதிரி கடைசியில தொங்கிட்டாரு.
அத மேட்ச் பண்றதுக்கு என்னென்ன பண்றாரு பாருங்க. ஒலிம்பிக்ல கோல்டு மெடல் வாங்குற மாதிரி நிக்கிறாரு. எங்கயா யாரையுமே காணோம். ஆஹா வந்துட்டாயா சயின்ஸ் ஆஃப் ஸ்டூபிடுக்கு. பைக்கோட வந்து தலை குப்புற விழுந்தா. ஆஹா இந்த மாதிரி ஆளுங்க தான் நம்ம ஷோக்கு தேவை. இவரு முறுக்கு ஃபேக்டரி வச்சிருக்காரு போல இருக்கு. முறுக்குன்னு முறுக்கிட்டு வந்தாரு. கடைசியில அவரே முறுக்கிக்கிட்டாரு. இனிமே இவர் முறுக்கிறத விட்டுட்டு போண்டா தான் விற்க போகணும். இதோ வராரு பாரியா, சூப்பரா ஓட்டிக்கிட்டு அப்படின்னு பார்த்தா இல்ல. இவரு நல்லா தான் ஓட்டிட்டு வந்தாரு. ஆனா கேங்குரு ஜம்ப் பண்ணுவார் பார்த்தா இவரு கேங்குரு மாதிரி வண்டியில இருந்து ஜம்ப் பண்ணிட்டாருயா. என்னையாடா கீழே தள்ளுன்னு வண்டிக்கு கோவம் வந்துருச்சு. இப்ப வண்டி முட்டினதுனால வலியா இல்ல கீழே விழுந்ததுனால வலியா? நேச்சருக்கு எவ்வளவு க்ளோஸா போறோமோ அந்த அளவுக்கு நமக்கு நிம்மதி கிடைக்குது. உதாரணத்துக்கு ரிவர் ராபிட் எடுத்துக்கங்களேன். ராஃப்டிங்ல நீங்க எது வரைக்கும் பேலன்ஸ் தவறாம இருக்கீங்களோ அது வரைக்கும் நிம்மதியா இருக்கலாம். இல்லனா பஞ்சு எல்லாம் பிஞ்சிரும். கயாக்கிங்ங்கிற இந்த கேம்ல மோதக்கூடிய ஆபத்து இருக்கு. ஆனா ராஃப்டிங்ல ராஃப்டர்ஸ்லாம் ஆபத்தியே சோல்டர்ல துண்டு மாதிரி தூக்கி போட்டு தான் போயிட்டு இருக்காங்க. சரியா? அதுல இருந்து எப்படி பிச்சக்கோன்னு தப்பிக்கலாம்னு இப்ப பார்க்கலாம். நார்மலா ராஃப்டிங் பண்ணும்போது படகு குழுவினர் அவங்களோட எடையை சமநிலையாக்குறாங்க. அப்பதான் அவங்களுடைய ஒருங்கிணைஞ்ச சென்டர் ஆஃப் மாஸ் சென்டர்லயே இருக்கும். ஆனா படகு தண்ணில டடால் புடால்னு ஆடிட்டு போகும்போது ஹை வாட்டர் வெலாசிட்டி, அதாவது நீரின் வேகமும் நீரின் கொந்தளிப்பும் படக ஒரு பக்கமா சாச்சிடலாம். அப்ப குழுவினர் அவங்க ஒருங்கிணைஞ்ச சென்டர் ஆஃப் மாஸ் விலகாம இருக்கணும்னா அட்ஜஸ்ட் பண்ணணும். இதுல இன்னொரு ஆபத்து ஹைட்ராலிக், அதாவது நீர் சுழற்சி. உயரமான ஒரு இடத்துல இருந்து தண்ணி கீழே வரும்போது அந்த இடத்துல தண்ணி சுத்திக்கிட்டே இருக்கும். அப்போ அந்த இடத்துல விழற எல்லா பொருளையும் தண்ணிக்கு அடியில இழுத்துக்கிட்டு போயிடும். அது வரைக்கும் ராஃப்ட்ல போன நீங்க அந்த இடத்துல மாட்டினீங்கன்னா தண்ணிக்குள்ள போக வேண்டியிருக்கும். ஆனா நீங்க போற பஸ் ரூட்ல அந்த மாதிரி சுழல் எதுவும் வரலன்னா பிரச்சனையே இல்ல. நீங்க சாதாரணமா ராஃப்ட பேலன்ஸ் பண்ணாலே போதும், ஊர் போய் சேர்ந்துடலாம். மதியானம் ஒரு ஃபுல் பிரியாணியை கட்டிட்டு தண்ணில சும்மா ஜாலியா போகும்போது என்ன சுகமா இருக்கும் தெரியுமா? ஆஹா. டேய் நீ எங்க இருந்துடா வந்த? டேய் அவன் எங்கடா போயிட்டு இருக்கான்? நாங்கெல்லாம் செம்மையா பேலன்ஸ் பண்ணுவோமையா. ஷூட்டிங் எடுக்கிறீங்க? என் ஃபேஸ் நல்லா காட்டுங்கப்பா. ஆஹா ஒருத்தன் சும்மாவே குதிச்சுட்டாயா. இப்ப நாம மொத்த பேரும் அப்படியே போய் இறங்க போறோம். சரியா? ஆஹா இங்கேயே இறங்கிட்டாங்கயா மொத்த பேரும். ஏங்க போட்டு தனியா போதுங்க. இந்த பெரிய பிரச்சனைக்கு எவனா ஒருத்தன் காரணமா இருப்பானே. இதோ இவன் தான். லெஃப்ட்ல மெயின்டைன் பண்றானா, ரைட்டுக்கு வந்தான் கவுத்தான். இப்பதான் தண்ணியை திறந்து விட்டாங்க போல இருக்கு. பதபதன்னு வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த தண்ணிங்கள்ல தான் வாட்டர் டிராப்ஸ் நிறைய இருக்கும். ரொம்ப கவனமா போகணும். அதுல மாட்டணும், அவ்வளவுதான். மாட்டிட்டாங்க. ஊர் வந்துருச்சுப்பா. ஆளாளுக்கு இறங்குங்க, எல்லாம் வீட்டுக்கு போங்க. நாளைக்கு பாப்போம். ராஃப்டோட ஒப்பிடும்போது கயாக்ஸ்ங்கிற மிதவை படகு குறைவான அளவே இழுக்கப்படுது. ஏன்னா அது அளவுல குட்டி. ஆனா சில சமயம் தண்ணி தீவிரமாகும் போது இந்த கயாக்கும் மயாக்கா ஆயிடும். பச்சையா என்னமோ தெரியுது, ஆனா புள்ளைய காணுமே. மட்டைய கையில வச்சுக்கிட்டு போனா கடைசியில அவனே மட்டை ஆயிட்டான் போல இருக்கே. அதோ போறான் ஐயா. அமெரிக்கால இருக்கிறவங்களுக்குலாம் BMX சைக்கிள் ரொம்ப பிடிக்கும். அந்த சைக்கிள் மேல ஏறி அப்படியே ஸ்பின் பண்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுல சாதனை படைச்சிருக்கிறது ஜிம் டி சாம். நிமிஷத்துக்கு 62 தடவை ஸ்பின் பண்ணிருக்காரு. அதாவது ஒரு நொடியில ஒரு தடவைக்கு மேல ஸ்பின்னா. நான் ஜிம்முக்கு போல சினங்கொண்ட சிங்கத்தை சைக்கிள்ல ஏத்துனா அது சைக்கிளே செதிச்சிரும். பரவாயில்லையா? பார் ஸ்பின் பாக்குறதுக்கு ரொம்ப ஈஸி, ஆனா செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிறதும் நம்ம அறிவியல் தாங்க. இத செய்ய முதல்ல காத்துல எழும்பி ஆகணும். அங்க ஹேண்டில் பார் 360 டிகிரி சுத்துற அளவுக்கு போர்ஸ கொடுத்தாகணும். அதுக்கப்புறம் அந்த இடத்திலேயே 2 கையால ஹேண்டில் பாரை பிடிச்சி நிலை தடுமாறாம இறங்கணும். அது இல்லாம உங்க சென்டர் ஆஃப் கிராவிட்டி பெடல்ஸ்க்கு மேல இருக்கணும். அப்பதான் தடுமாறாம இறங்க முடியும். லேண்ட் பண்ணும்போதுதான் ஒருத்தர் ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சேஃபா இறங்கணும்னா உங்களோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி சரியான பொசிஷன்ல இருக்கணும். இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் தான். இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டியது என் கடமை. இதே ஸ்டண்ட்
உங்க கார் ஸ்டேரிங் வீல்லயோ பைக் ஹேண்டில் பார்லயோ தயவு செஞ்சு பண்ணாதீங்க ப்ளீஸ். ஆஹா, கான்கிரீட் சிமெண்ட் போட்டு நல்லா கட்டி வச்சிருக்காங்க படிக்கட்டு. இதுல ஒரு தேங்காவை போட்டு உடைச்சா நங்காருன்னு உடையும். ஆஹா, உடைஞ்சிருச்சே. ஒருவேளை இவருடைய சென்டர் ஆஃப் கிராவிட்டி பெடல்ஸ்க்கு மேல இருந்திருந்தா பத்திரமா இறங்கி இருப்பாரு. இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்றது மட்டும் இல்லங்க, அவர் என்ன தப்பு பண்ணாருன்னு பார்த்து வச்சுக்கோங்க. இல்லனா நீங்களும் நங்கால்னு விழ வேண்டியிருக்கும். நாங்க பம்பரம் விடுற பசங்கடா. எப்படி? ஆஹா, அதுக்குள்ள விழுந்துட்டாயா. நல்லா கிற்கல் விட்டவர் என்ன தப்பு பண்ணாருன்னு பார்க்கலாமா? சென்டர் ஆஃப் கிராவிட்டி எல்லாம் கரெக்டா தான் இருந்தது. ஆனா ஒரு கையில ஓட்டுனதுனால ஃபோர்ஸும் ஒரு பக்கம் தான் இருந்தது. அதனால ஒரு பக்கமா வலிச்சுக்கிச்சு. நாங்களாம் தோசைய வானத்திலேயே சுடுவோமையா. போட்டாரு பாருங்க ஒரு மசால் தோசை. அம்மா, போனவரு நேரா ஹாஸ்பிட்டலுக்கு தான் போகணும். போட்ட மசால் தோசை கொஞ்சம் நஞ்சிருச்சு, பேண்ட் லைட்டா கொஞ்சம் பிஞ்சிருச்சு. சிமெண்ட் ரோட்ல விழுந்தாதானயா மண்டை உடையும், நாங்க காட்டுல போய் கண்ணாமண்ணு ஓட்டோம்டா அப்படின்னாரு. விழுந்துட்டாரு. டார்சான் மாதிரி எகிர்னது கரெக்ட் தான், ஆனா கைய விட்டுருக்க கூடாது இல்ல. பாத்தீங்களா, இந்த பெரிய கயிறை இந்த சின்ன ஓட்டக்குள்ள நுழைக்கவே முடியலங்க. அதே மாதிரி நாங்களும் அப்பவே அப்படிங்கிறவங்க மூளையில ஏறவே ஏறாது. ஆனா நமக்கு ஜாலி, நிறைய வீடியோ வரும், ஹாப்பியா உட்காந்து பார்க்கலாம். அவங்க கோலி ஆகிறது தானே நமக்கு ஜாலி. ஜோக்ஸ் அபார்ட், பி சேஃப், ஸ்டே அவே ஃப்ரம் ஸ்டூபிடிட்டி அண்ட் கீப் வாட்சிங் மீ and stupidity and science. Usiaka Science of Stupid Season 3.